ஊடகையின் 2வது நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வில் பல முக்கியமான அமர்வுகள் இடம்பெறவிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆ மு அ மிக முக்கியமான எழுத்தாளுமைகள் இன்றைய அமர்வுகளில் நம்மோடு பேசவிருக்கிறார்கள். எழுத்தாளர் ஜெயராணி அவர்கள், அதேபோல் இயக்குனர் மாரி செல்வராஜ், எழுத்தாளர் தமிழ் பிரபா, ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் போன்றோர் நம்முடைய அமர்வுகளில் பேசவிருக்கிறார்கள். மிகவும் முக்கியமாக எழுத்தாளர் ப. சிவகாமி அவர்களுடைய பற்றிய அரத்தி என்கிற ஆவணப்பட திரையிடலும் இன்று இடம்பெறவிருக்கிறது. மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான நீலம் நிதி நல்கை பெற்ற எழுத்தாளர்களின் குறுநாவல்களுடைய வெளியீடும் இன்றைய நாளில் இடம்பெறவிருக்கிறது. இன்றைய முதல் அமர்வாக நம்முடன் உரையாடவிருக்கக்கூடிய எழுத்தாளுமைகள் நெருப்பருந்தும் வேர்கள் சாதி எதிர்ப்பு இலக்கியத்தில் பெண்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய 2 எழுத்தாளுமைகள் உரையாடவிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு நேர்ந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை பொதுவாகவே பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்திய சமூகத்தில் பெண்கள் சாதிய ரீதியாகவும் சரி, அதே போல் கலாச்சார ரீதியாகவும் நேர்ந்து விட்டவர்கள் அப்படின்னா பெண்கள் தான் சொல்லணும். அதுவும் அவர்களுக்கும் இல்லாமலே அவங்கள ஒரு கலாச்சார இடத்துலையோ இல்லை ஒரு பண்பாட்டு தளத்திலையோ அவங்கள வைத்து எல்லாமே மையப்படுத்தி நிகழ்கிற ஒரு அடக்குமுறையாக தான் அது நிகழப்படுது. ஸோ அதை குறித்தான ஒரு மிக விரிவான ஒரு அமர்வாக இந்த ஒரு முதல் அமர்வு இருக்க போகிறது. இந்த அமர்வில் நம்முடைய கடந்த 20 ஆண்டுக்கும் மேல் பல்வேறு ஊடகங்களில் பத்திரிகையாளராக பணியாற்றி சாதியவாதம், மதவாதம், பாலின பாகுபாடுகள், மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் தலித் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்கள் குறித்து பல கட்டுரைகளை மைய நீரோட்ட இதழ்களிலும் மாற்று ஊடகங்களிலும் தொடர்ந்து எழுதி வருபவர். அம்பேத்கரிய, பெரியாரிய, பௌத்த கருத்தியல்களை தன் ஆற்றல் மிக்க எழுத்துக்கள் வழியே தீர்க்கமாக முன்வைப்பவர். ஜாதியற்றவளின் குரல், உங்கள் மனிதம் ஜாதியற்றதா, உங்கள் குழந்தை யாருடையது மற்றும் எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை ஆகிய நூல்களின் மூலம் தன் கருத்தை பதிவு செய்து சர்வதேச அங்கீகாரங்களையும் பெற்ற எழுத்தாளர் மதிப்பிற்குரிய ஜெயராணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாவல், கவிதை தொகுப்பு மற்றும் ஆய்வு கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வரும் எழுத்தாளர். இவரது ஆய்வு கட்டுரைகள் உலக புகழ் பெற்ற ஆய்விதழ்களில் வெளிவந்துள்ளது. கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற கருத்தின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு தன் படைப்புகளை எழுதக்கூடியவர் எழுத்தாளர் ஆய்வாளர் சாரு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய அமர்வை நெறியாள்கை செய்ய இருக்கக்கூடியவர் கிருத்திகா சீனிவாசன் அவர்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் மாவட்ட நிருபர். அதே போல காலக்கடையில் ஒப்பந்தங்கள் என்கிற தமிழ் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கிருத்திகா சீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் ஜெய்பீம். இன்றைய காலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு காலையாக இருக்கும்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் இந்த செஷன் ஓப்பன் பண்ணுறதுனால. மேடையில் இருக்க 2 பேருமே எழுத்தாளர்கள். ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க. ஜெயராணி நான் ஃபிக்ஷன் 25 இயர்ஸாக எழுதிட்டுருக்காங்க. சாதியத்துக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் மிக விரிவான செய்தி கட்டுரைகளை எழுதினவங்க. சாரு ஆங்கிலத்தில் ஒரு நாவலும் ஒரு கவிதை தொகுப்பும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய 3வது நாவலில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 3வது நாவல் ரொம்ப குறிப்பாக அவங்களுடைய தலித்னஸ், தலித் லைஃப் அதனுடைய ஒரு தாக்கத்தில் ஒரு 3வது நாவல் எழுதிட்டுருக்காங்க. தோழர் ஜெயராணி அவர்களுடைய அறிமுகம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். எங்கள் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன், எங்கள் எல்லாருக்குமான வழிகாட்டி அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ, நீங்கள் சமீபத்தில் இந்த ஆண்டு செந்நிலம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டீங்க. அந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்துலேயுமே மீண்டும் மீண்டும் பெண்கள் வந்துட்டே இருந்தாங்க. விளிம்பு நிலை பெண்களும் இருக்காங்க. ஒரு எக்கனாமிக்காக வசதியான பெண்கள், வீட்டு பெண்களும் அந்த கதைகளில் இருக்காங்க. இந்த பெண்களை தேர்வு செய்வதும் இந்த மாதிரி பெண்களை எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்குள்ளேருந்து நம்ம கதைகளில் கொண்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த 9:15 மணி அமர்வுக்கு சண்டே காலையில் கிளம்பி வந்திருக்கேன். அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆண்டுதோறும் இந்த
வானம் கலை திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும், அது பெரிய நெருக்கடிகளுக்கு இடையில நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த இலக்கிய கொடுகையை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் வாசுகி பாஸ்கர் தோழருக்கும் என்னுடைய நன்றி. செந்நிலம்ல வந்த கதாபாத்திரங்கள், பெண் கதாபாத்திரங்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப நேர்மையானதாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வந்து வெறும் கற்பனையிலேருந்து இல்லாமல் ஒரு இப்போ என்னோட அனுபவம், நான் வந்து கடந்த என்னோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸஸ், என்னோட ஒரு ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பெண்களோட தான் பயணம் செஞ்சுருக்கேன். என்னோட ஆரம்ப காலத்தில் பெண்கள் இதெல்லாம் வேலை செஞ்சப்போ அது ஒரு 150 கட்டுரைகள் இருக்குது இன்னும் பிரசுரிக்கப்படாமல். நான் விகடனில் அவள் விகடன், அப்புறம் ஸ்நேகிதி, இந்த மாதிரியான அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரூரல் ரிப்போர்ட்டிங் நான் தான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் பெண்கள் பத்திரிகையில் இப்பயும் அப்படி தான் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பெண்கள் பத்திரிகையில் தான் பெண்களுக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு நிலைமை இருந்தது. ஸோ அங்கே போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சப்போ, விளிம்பு நிலையில் இருக்க பெண்கள், இந்த சமூகத்தோட பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய சரிபாதியாக இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் எல்லாரும் பொதுவாக ஜேர்னலிசம் எப்படி இருக்கும்னா இப்படி மேல் நோக்கி போகணும். இப்போ ஒரு நேஷ்னல் ரிப்போர்ட்டிங், நீங்கள் வந்து ஒரு மாநிலம் சார்ந்த செய்திகளை, அரசியல் செய்திகளை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து அவங்களோட இலக்கு எங்கே இருக்கும்னா ஒரு தேசிய அளவிலான செய்திகளை கவர் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே இலக்காக இருக்கும் ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு டெல்லி கரஸ்பாண்டன்ட் ஆகலாம், அந்த மாதிரி தான். பட் நான் வந்து இந்த பக்கம் போனேன், எல்லாரும் இந்த பக்கம் ஓடினாங்க, நான் இந்த பக்கம் ஓடினேன். ஸோ டீப் இன்னும் இன்விசிபிளாக இருக்காங்கல்ல, குறிப்பாக கிராமப்புற மனிதர்களே இன்விசிபிளாக இருக்காங்க, அதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் இன்விசிபிளாக இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே வெளியில் பார்க்க அந்த பார்வைக்கே வராதவங்களா இருக்காங்க. அதுலேயும் பெண்கள் எவ்வளோ அரூபத்திலும் அரூபமாக இருக்கக்கூடியவங்களா பெண்கள் இருந்தாங்க. ஸோ அந்த ஆரம்ப கால பணி முழுக்க நான் வந்து இந்த பெண்களை தேடி போக ஆரம்பித்தேன். என்னோடதை வந்து நான் கல்ச்சர் ரிப்போர்ட்டிங் சொல்வேன், சோஷியல் ரிப்போர்ட்டிங் கூட கிடையாது. ஏன்னா நான் பண்ணின ஆர்டிகிள்ஸ் எல்லாமே ஒரு பண்பாட்டு ரீதியாக அந்த பண்பாட்டு தடைகளை உடைச்சிட்டு வேலை செய்கிற பெண்கள், ஃபைட் பண்ணுற பெண்கள், கிராமப்புற பெண்கள் குறிப்பாக. இப்போது கிராமப்புறங்களை மையப்படுத்தி எழுதும்போது பலவிதமான ஒடுக்குமுறைகளோட ரூட் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும், அந்த டைமில் வந்து இந்த பெண் சிசு கொலை வந்து ரொம்ப 90s முழுக்கவே ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ நான் வந்து உசிலம்பட்டி ஏரியா ரொம்ப பிரபலம், அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உசிலம்பட்டியில் தான் வந்து பெண் சிசு கொலை, இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதெல்லாம் அதிகம் நடக்குதுன்ற மாதிரி. இப்போ நான் போய் ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டிங் பண்ணலன்னா, இப்போ இது க்ரைம் தான், ஒரு பொது சமூகத்தோட பார்வையிலேருந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு க்ரைமாக தான் அவங்க பார்ப்பாங்க. பட் அது வந்து ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்னா நம்ம அதை க்ரைமாக பார்க்கலாம். பட் ஒரு திட்டமிட்டு ஒரு சமூக அநீதியாக ஒன்று நடத்தப்படுது அப்படின்னா அதை நம்ம க்ரைம் கேட்டகரியில் கொண்டு வர முடியாது. ஸோ அது கல்ச்சர், ஒரு பண்பாட்டு இதுவாக தான் அதை பார்க்கணும், ஒடுக்குமுறையாக தான் அதை பார்க்கணும். ஸோ நான் அந்த பெண் சிசு கொலை சம்மந்தமான ரிப்போர்ட்டிங்கை எப்படி பண்ணினேன் அப்படின்னா, நான் ஒரு கிராமப்புறத்துக்கு போனேன். இப்போ இந்த டிவி விவாதங்கள்லாம் நடக்குதுல்ல, நீயா நானா மாதிரி, அது மாதிரி நாங்கள் இருக்க பெண்கள் எல்லாம் உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் அவங்கக்கிட்ட. அப்போது உசிலம்பட்டி கிராமத்திலேயே அப்போ எல்லாம் ஆதிக்க சாதி பெண்கள் தான். அவங்க வந்து உட்காந்து ஏன் பண்ணுறோம், பெண்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி சிலர் ஆதரவாக பேசுவாங்க, சிலருக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு எங்கேருந்து விதைக்கப்படுது, யார்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்குறாங்க, இந்த மாதிரி இதை டிஸ்கஷனாகவே நான் அவள் விகடனில் எழுதினேன். அப்படி அவங்க பேர் போட்டு அப்படியே ஒரு டெலிவிஷனில் பண்ண வேண்டிய விஷயம், அதை நம்ம வந்து இப்படி பண்ணோம். ஸோ இது வந்து இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி தான் வந்து நான் உள்ளே தேடி தேடி போய்
வீடுகளுக்குள்ள ஊடுருவி, அந்த தெருக்களுக்குள்ள ஊடுருவி போய் அவங்க கிட்ட நான் உட்காந்து கேட்ட கதைகளை தான் வந்து அது எனக்குள்ள ஒரு புரிதல், ஒரு ஆழமான ஒரு புரிதல். இந்திய சமூகத்துல பெண்கள் சாதி ரீதியா, பாலின ரீதியா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு அன்கான்ஷியஸ் மோடுக்கு போயிருச்சு அது. அது இப்ப நான் சென்னிலம்ல வந்து ரொம்ப திட்டமிட்டு இவங்கள பத்தி எழுதணும் அப்படிலாம் இல்லை. பட் இது ஒரு ஒரு ஒன் லைன் ஒன்று முடிவு பண்ண உடனே நேச்சுரலா அந்த பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து ஃபிட்டின் ஆகுது அப்படியே. இப்போ அந்த குலச்சிங்க காவல வந்து ஆதிக்க சாதி பெண்கள் இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ள 3 தலைமுறை பெண்கள் என்ன மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி சிஸ்டம்குள்ள எப்படி ஒரு ஒரு ஆண்களை பாதுகாக்கிறதுக்காக, ஆண்களோட கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக எப்படி இயங்குறாங்க, ரொம்ப அன்கான்ஷியஸா இயங்குவாங்க அவங்க. தன்னோட புருஷனை காப்பாத்துறது, தன்னோட மகனோட கௌரவத்தை காப்பாத்துறது, இப்படி பண்றாங்கல்ல. அது வந்து எனக்கு நேச்சுரலா அந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபிட்டின் ஆச்சு. நீங்க பார்த்த மனிதர்களோட இயல்பு தன்மை அவங்க ஊர்கள்ல சொன்ன விஷயங்கள் ஷேர் பண்ணது, இங்க இப்படி ஒரு நடைமுறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ண போறோம்னா நான் அவங்க லைஃபையே கேட்பேன். அந்த லைஃப்ங்கிறது வந்து அவங்களோட சோஷியல் சிஸ்டம் கொடுக்குற லைஃப் இருக்கு. அந்த லைஃப்ல இருந்து அவங்க விஷயங்களை சொல்லும்போது நான் இப்போ பெண் சிசு கொலை பத்தி எழுத போனா நேரடியா பெண் சிசு கொலை பத்தி தான் நான் ரிப்போர்ட்டிங்ல எழுத முடியும். பட் அதுக்கு அவங்க கிளை கதைகள் எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, அந்த கிளை கதைகள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. ஸோ அதுல இருந்து தான் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து வருது. ஸோ அந்த ஜட்ஜ் பண்றதுன்னு வரும்போது ஷுட் பி என்ன சொல்றது, அது உண்மையின் அடிப்படையில் இருக்கும். அது ஜட்ஜ்மெண்ட்ன்ற பேரே சொல்லாமான்னு எனக்கு தெரியல. அந்த நம்ம ஒரு ஃபிக்ஷனலா ஒரு கேரக்டர் மேல ஒன்னு ஆர்டிஃபிஷியலா வைக்க தேவையில்லை. அப்படி எப்போ உங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கும் அப்படின்னா நம்ம அதை இந்த சமூகத்தை ரொம்ப உற்று நோக்கும்போது, நீங்க நிறைய பேரோட அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க அவங்களையும் யாரையும் டேமேஜ் பண்ணணும்ன்றது இல்லை. பட் அப்படி ஒரு ட்ராப்ல அவங்களும் இருக்காங்க, அவங்களும் விக்டிம் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ சாரு, நீங்க ஆங்கிலத்தில் எழுதியிருக்கீங்க பெரும்பாலும் உங்களோட 2 புத்தகங்களுமே. யூஆர் ஆல்சோ வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். சாரு வந்து மறைந்த முக்கியமான தலித் எழுத்தாளர் திரு விழிப்பா இதயவேந்தன் அவர்களுடைய பெண். ஸோ உங்களுக்கு நேச்சுரலி அப்பா கிட்ட இருந்து லிட்ரேச்சர் சார்ந்த ஒரு நாலேஜும் இன்ஃப்ளூயன்ஸும், அதுக்குள் அப்பா எழுதின தலித் கதைகள் உடைய சென்ஸும் உங்களுக்குள்ள இட்ஸ் நேச்சுரலாக இருக்குங்கிறது வி அண்டர்ஸ்டாண்ட். பியாண்ட் தேட், இப்போ டோனி மாரிசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு புத்தகம் வாசிக்கணும், ஆனால் அந்த புத்தகம் இது வரைக்கும் எழுதப்படலைன்னா தென் யூ மஸ்ட் ரைட் த புக் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன் தேட் லைன், நீங்கள் ஆங்கிலத்தில் தலித் பெண்களாகவும் ஆங்கிலத்தில் எழுதுறதுனுடைய முக்கியத்துவங்கிறத விட அதனுடைய சென்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த சொசைட்டியோடைய தேவையாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஜெய் பீம், ஜெய் ஃபூலே, அனைவருக்கும் வணக்கம். First thing I want to say after coming to this really beautiful stage is I want to take a minute to respect and give a small memory and a tribute to my late father, Virippa Idayavendhan. I'm pretty sure many of you here know him, so we all miss you and we wish you were here on the stage today. Thank you so much for giving this opportunity as well. And I want to thank the Neelam cultural team, Paranjit sir, Vasugi Bhaskar sir, for reaching out to me. And this is a huge opportunity for me because இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் நான் பேசுறது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். Because I'm going to tell you my journey also. Like as I grew up, Tamil literature and English literature both exposure எனக்கு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கதைகள்லாம் படித்து தான் வளர்ந்துருக்கேன். ஓகேவா? ஸோ வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங், சின்ன வயசுலேருந்து போய்ட்ரி காம்படிஷன், ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் எழுதும்போது மோஸ்ட்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து ஐ யூஸ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் ஐ யூஸ் டு வின் அ லாட் ஆஃப் ப்ரைஸஸ். அண்ட் வென் ஐ வென்ட் டு காலேஜ், ஐ வென்ட் டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் டு ஸ்டடி. And there I started navigating through different cultures, different regional space, right? Like நான் வந்து விழுப்புரம்லேருந்து ஒரு பொண்ணு, I'm going to Madras Christian College and I'm trying to understand the world in a completely different perspective because I felt like my father and my mother, all of them always like, you know, told me stories, brave, beautiful stories about our women and our men. And I've been growing up in a very cocooned space. Like ஒரு safe spaceலே வந்து I had been growing up. நான் realize பண்ணது எப்போனா, when I started going out and I'm having my own life experiences as a Dalit girl when I walk into each and every room.
So then I decided, okay, so this is how it's going to be for the rest of my life. When I walk into each and every room, I also carry my identity along with me, right? A lot of people act like caste is over, caste culture is over. Like, how many of you are Gen Zs here, and how many of you claim ourselves to be like, you know, the woke generation? Does anybody know what is the current definition of woke? Anybody from the audience? Okay, I'm just going to explain it to you. So woke, being woke, right, it's a cultural term that means that you're being politically and socially a person who is in solidarity with every movement possible. You're a feminist. Some people call themselves a humanist. Some people want to support caste and gender based violences. Woke அப்படினா என்னன்னா எல்லா விதமான ஒடுக்குமுறைத்தனத்துக்கும் எதிரா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான். இந்த டேர்ம் வந்து நீங்க எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஹிஸ்டரி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, Black Lives Matter movement எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல ஹேஷ்டேக் பண்ணிருப்போம், எல்லாரும் ஷேர் பண்ணிருப்போம். But I want to say, why are we not making our struggles go as viral as the struggles we start to support from some other different culture, right? Like, yes, be an ally, please be in solidarity with all sort of struggles, but I feel like all of our struggles as a Dalit woman, like we see, இப்போ கூட டோனி மாரிசன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மாயா ஏஞ்சலோ இருக்காங்க, மீனா கந்தசாமி இருக்காங்க. I grew up reading all of them, and I want to talk about how all of these women have set an example for us, but still young girls who step into modern spaces or elite spaces, we just get scared because we carry our identity along with us inside of that room, right? So this is what I've been realizing. Wherever I go, I think my caste identity is going to follow me, and I don't really want to run away from it. நான் ஏன் run away அப்படின்ற வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'm going to take a very simple example of having a small brunch conversation with coffee with my friends, okay? I currently work as an academic manager in Bangalore. I work with an edutech, and we work with Tier 1 schools in Bangalore. So when we go and have any sort of discussions about educational spaces, inclusivity, education la evlo sort of discrimination irukku, how is education being different from our government schools and the elite Tier 1 schools I'm talking about, right? In the differences la enala observe panna mudiyudhu. And இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்போ ஃபெமினிசம் பற்றி பேசுகிறோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஒரு டேபிளில் ஃபெமினிசம் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, the kind of problems that a Savarna cishet woman brings up is absolutely being different from the kind of experiences and problems that I'm going through. I think I'll just break that down in Tamil. இவங்க இப்போ பெங்களூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பள்ளி கல்வி சார்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அங்கே இவங்களுடைய சக ஊழியர்களிடமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உரையாடல்கள்லையும் இவங்க பார்க்குறப்போ சாதிய இந்து பெண்கள் அவங்களுக்கான பிரச்சனைகளாக அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு தலித் பெண் பார்வையில் இவங்களுக்கு பெரும்பான்மையாக அது வந்து ரிலேட் ஆகாமல் அவங்களால தொடர்பு படுத்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா 2 புத்தகங்கள். ஸோ எழுத்து மூலமாக இதை நீங்கள் எப்படி இன்டர்செப்ட் பண்ணுறீங்க? Exactly. So like I said, I started writing in English because that is the language that came freely to me in order to express myself. நான் ஃபஸ்ட்டு எழுதின 2 புக்குமே பார்த்தீங்கன்னா, I have not, it is absolutely caste agnostic, it is absolutely language agnostic and region agnostic. எந்த மொழி எதுவுமே நான் அதில் வந்து போடல 2 புக்லையுமே. So when I look back at it, I just want to say sorry because I'm very ashamed that I haven't included any of my identity in any of my stories so far. So right now, இந்த புரிதல் எந்த இடத்துல வருது? நீங்க 2 புத்தகத்திலையும் உங்க ஜாதிய மொழி அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த அடையாளம் இல்லாம எழுதியிருக்கேன்றீங்க. ஸோ அது எந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ் நீங்க எப்போ when I started realizing and started working on my 3rd book is I started working with Teach for India after my college. I went to Bangalore to work with low-income, under-resourced communities for a leadership and community development program. So, இங்கே என்னோட experiences எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
குழந்தைங்களுக்கு எப்படி வந்து படிப்பையே கொடுக்காம நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் நடத்துறது இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அன்பேக் பண்ண முடிஞ்சதுனால அப்போ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் in Teach for India. So through this, I want to like start recording these experiences because I want to start telling these kind of stories. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டீச் ஃபார் இந்தியாவில் வேலை செய்ய வரவங்க எப்படி என்ன மைண்ட் செட்டோட வராங்கன்னா, I want to work for the underprivileged. I want to do social work. I want to, save children who are not getting enough education, children who are poor and needy, right? So when you come with this mindset, I think you just have your savior complex coming along with you. Like you just want to save somebody, you dehumanize somebody and subordinate them already, and then you tell them, I'm going to save you. Right? This is what we call as the Savarna gaze also. If you could break it down, that would be great. Yeah, I think most of us அந்த ஸ்பேஸில் இருக்கனால தான் இங்கே இருக்கோம். All of us know Savarna gaze. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் புரியுது. என்னென்னா சாதியத்துக்காக சாதி ஒழிப்புங்கிறத நோக்கத்தில் செயல்படாமல் நானும் தலித்துகளோட வேலை செய்கிறேன் அல்லது ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்காக வேலை செய்கிறேங்கிற ஒரு இரக்க குணத்தில் இருந்து அதை அவங்களோட சோஷியல் ஜஸ்டிஸாக நிரூபிக்கிறாங்க. அடுத்து Can I just add to that? Like, so இப்படி பார்க்கும்போது இந்த சர்க்கிள்ஸ்லாம் ஃபெமினிசம் பற்றி பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, they talk about just the layered, superficial, glamorized Instagram captions and all of that. We just hashtag everything. So when I'm sitting in a table with other Savarna women and I'm discussing feminism, நான் சொல்கிற ப்ராப்ளம் அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியல, அவங்க சொல்கிற ப்ராப்ளம் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. Because all my life I've been surviving so many other different battles. My world is so different that you're not even able to understand that your kind of feminism is not going to be my kind of feminism. And I think that is the biggest difference between mainstream feminism and intersectional feminism. That is also why I want to start practicing intersectional feminism only. So if you are a person who has not been believing in it, right, you can start checking your tone, start checking the way you talk about problems. You see that a lot of people just blindside Dalit women and their issues. Like if you see rapes, right, the rape rates in India, more than half of Dalit women are in the rape rates in India. Half of the women being raped in India, more than half of the women being raped in India are Dalit women. So I'm not able to tell all of these struggles. I'm not able to tell how they discriminate against me with the way I talk, with the way I look, everything. I'm not able to openly tell it to my friends. So what I did is I just want to start writing about it because I feel like இப்போ என்னோட ஸ்ட்ரகிள்ஸை நான் உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜ்லையும் உங்களை மாதிரியும் சொன்னால் உங்களுக்கு புரியும்னா I will start writing, right? So when I'm going to go and talk on a spoken word open mic, I will talk about very, very problematic topics. And my friends used to come and ask me, Charu, what's up? Are you going through a phase? I'm like, no, this is not a phase. This is my whole life struggle. And I want to express it somewhere. Right? So that is why I have started writing in English. And I really think it is important for all of us to start writing in different languages so that we can take this movement outside of this regional space also. Yeah. Thank you. ஸோ அக்கா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வாழ்வனுபவத்தில் இருந்து எழுதினாதான் உனக்கு என்னுடைய வாழ்வனுபவத்தை சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய கதைகளில் வர பெரும்பான்மையான பெண்கள் ஊகம்மா காடோ அல்லது அம்மாவின் பிரசவமோ வந்து வாழ்வனுபவத்துலேருந்து நீங்கள் எழுதின பெண்கள். ஆனால் நீங்கள் ஒரு நெடும்புகழ் மாதேவியோ அல்லது செவ்வரளி பூச்சரத்தில் வந்து அது வாழ்வனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு இமேஜினேஷன் ஒரு ஃபிக்ஷன்லேருந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. நம்ம வாழாத நமக்கு தெரியாத ஒரு காலகட்டமோ அல்லது ஒரு நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்களை எப்படி நீங்கள் எழுதுனீங்க? நெடும்புகழ் மாதேவி வந்து ஆக்சுவலி இந்த பொன்னியின் செல்வன் வந்ததில்ல இந்த படம், அப்போ தான் நான் அந்த படம் பார்த்தப்போ அந்த சுந்தர சோழன் வந்து சிதையில் அவர் பிரகாஷ்ராஜ் வந்து அவரை எரியூட்டிடுவாங்க, அதோட கதை முடிஞ்சிரும்ல. பட் அது தொடர்பாக நான் வாசித்தேன் அந்த டைமில். அப்போ தான் எனக்கு பெருசாக நான் ஹிஸ்ட்ரிலாம் அந்த மாதிரிலாம் வாசிக்கிற ஆள் இல்லை இலக்கியம் சார்ந்து. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தேடி படிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு வானவன் மாதேவி பற்றி நான் வாசிக்க வந்துச்சு. சுந்தர சோழனோட மனைவி வந்து வானவன் மாதேவி. அந்த
சுந்தரச்சோழன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிசையிலேயே இவங்க வந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க அப்படின்ற குறிப்பு இருந்தது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த பேர் எனக்கு உண்மையிலேயே எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. வானவன் மாதேவின்னா ரொம்ப கேட்கும்போதே ரொம்ப கம்பீரமா இருக்கு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் சுந்தரச்சோழன் பொன்னியின் செல்வன் அந்த கதை, ராஜராஜ சோழன் கதை வந்து இவ்வளோ பரபரப்பா பிரபலமா பேசப்படுது. ஆனா இந்த பெண் சிதை ஏறி இருக்காங்க. அவ்வளோ பெரிய சமூக அநீதி அது. ஏன் ஒரு மன்னர் குடும்பத்துல இருந்து ஏறும்போது ஏன் அதை வந்து அவங்க தடுக்கல அப்படின்னு சின்னதா ஒரு ஸ்பார்க் தான் அது. ஸோ அப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த சோழர்கள் காலத்தில் பெண்கள் வேற யார் இந்த மாதிரி ஏறி இருக்காங்களா, இல்லை பொது சமூகத்திலேருந்து யாராவது சிதை ஏறி இருக்காங்களான்றலாம் கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் அப்போ. ராஜேந்திர சோழனோட 3 மனைவிகள் நினைக்கிறேன் அவருக்கு. அதில் ஒரு மனைவி, அவங்க பேரும் வானவன் மாதேவி தான். ஸோ இந்த 2 பெண்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்களும் வந்து சிதை ஏறினதா குறிப்பு இருந்தது. இதை பற்றி பெருசாக ஒன்றும் தரவுகள் இல்லை. ஒரே ஒரு கல்வெட்டில் மட்டும் இவங்க சிதை ஏறினதா இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் ஒருவேளை எனக்கு நிறைய மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிடுச்சு. சிதை ஏறினது விரும்பி ஏறினாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கல்வெட்டுகளில் நம்ம அப்படி தான் அது சொல்லப்படும். பட் அவங்க என்ன கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தா, ஃபோர்ஸ்டாக இருந்திருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப மைண்டை போட்டு பக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நான் சரி இது ஒருவேளை அவங்க ரொம்ப ஒரு தவிப்புல, ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல, நீங்க ஒரு நெருப்புல ஏறும்போது. ஸோ அந்த நெருப்பை நினைச்சு அவங்க எப்படிலாம் பயந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை தான் வந்து அந்த இது. அது என்னன்னா நீங்க அவங்க இடத்துல இருந்து பாக்குறது நமக்கே தெரியும்ல, ஒரு சிதை ஏறுறது சாதாரண விஷயமா, நமக்கு சின்னதா ஒரு நெருப்பு காயம் பட்டாலே அது எவ்வளோ வலியாகவும் துயரமாகவும் இருக்கு. ஸோ ஒரு அவங்க வந்து ரொம்ப அது ரொம்ப அகனியா இருக்கும் அவங்களுக்கு. சைக்கலாஜிக்கலா வந்து அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி இதை அக்செப்ட் பண்றது, அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா எல்லாரும் போடுற ப்ரெஷர்ல அவங்க அதை பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் வரும் கதைப்படி. அதை வந்து அந்த பொண்ணு, அவங்களோட பொண்ணே எப்படி அதுல இருந்து ஒரு பிளான் பண்ணி மீட்கிறா அப்படிங்கிறது தான் அந்த கதை. அது எனக்கு செய்யணும்னு இருந்தது, அதனால நான் அதை செஞ்சேன். இதுக்கு காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம 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 அந்த இடத்துல இருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கறது தான். அதுதான் ரொம்ப அடிப்படை. எல்லார் வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது. பட் அவங்க என்ன கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, அவங்க மைண்ட்ல ஜெனுவனா அதை நம்ம உண்மையா யோசிச்சோம் அப்படின்னா, எல்லா வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எழுதணும்னு இல்லை, அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஷன்ல நம்ம அந்த மாதிரி ஒரு கற்பனைய செவ்வரிளி பூச்சரம் ஆஃப்கோர்ஸ் அவங்க ஒரு தேர்ல கிளைமேக்ஸ்ல தேர்ல ஏறி ஊர்ல இருக்க எல்லா ஆண்களையும் ஆமா, நான் அந்த கதை ஒரு நாள்ல எழுதினேன். அது என்னன்னா அது ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு சின்ன வயசுல கிராமத்துல தான் நான் வளர்ந்தேன், என்னோட பள்ளி காலங்கள் முழுக்க. அப்போ எங்க ஊர்ல ஒரே ஒரு நாள் அந்த இன்சிடென்ட், அது ரொம்ப டூ ஏர்லி, எனக்கு அது நினைவுல கூட இல்லை, ஒரு சின்ன இமேஜா தான் அது இருக்கு. ஒருத்தர் தேர்ல வருவாரு, ஒரு நைட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, தேர்ல வருவாரு. எல்லா பெண்களும், ஊர்ல இருக்க எல்லா பெண்களும் வந்து வரிசையா நிக்கணும். ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கு, அதுல நிக்க வச்சிருக்காங்க. அந்த தேர்ல வேஷம்லாம் கட்டி வரவர் வந்து இந்த பெண்களை திடீர்னு சாட்டை எடுத்து பயங்கரமா அடிப்பாரு. இப்போ இந்த பெண்கள் எல்லாருக்குமே வந்து பேய் பிடிச்சிருக்கு, அதாவது அதுல பேய் பிடிச்ச பெண்களுக்கு மட்டும்தான் அது வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இது வந்து எனக்கு இமேஜ் தான். இது ஒருவேளை நம்ம கற்பனையான்னு கூட நான் யோசிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இது அப்பப்போ நமக்கு வரும்ல, சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அது ஆனா அது வந்து மேபி நம்ம இமேஜினேஷன் நினச்சி நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் ஊரோட எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ இருக்கிற 1-2 சின்ன சின்ன கனெக்ஷனை வச்சு ட்ரை பண்ண, இந்த மாதிரி ஒன்று நம்ம ஊரில் நடந்துதா அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா எனக்கு அதை எழுதணும்னு இருந்தது. இதை பற்றியும் நான் கொஞ்சம் ஸ்டடிலாம் பண்ணப்போ, அந்த பேய் ஓட்டுற பழக்கங்கள் வந்து இருக்குது அங்கங்கே. அந்த பெண்களை முட்டி போட வச்சு அடிக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போது நான் ஊரில் 1-2 பேர்கிட்ட விசாரிச்சப்போ, இல்லை அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, நம்ம ஊரில் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எங்கேயோ போய் தேடிட்டு இருந்தேன். கடைசியில் எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு இப்படி ஒரு ஞாபகம் இருக்குது, உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏன்னா எனக்கு முன்னாடி பிறந்திருக்கேல்ல, அதனால உனக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஸோ இது ஏன்லாம் தெரியாது, இதில் எங்கள் குடும்ப பெண்களும் இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது எழுதியே ஆகணும் அப்படின்னு இருந்தது. ஸோ ஒருவேளை இந்த பெண்கள் ஒத்துக்கல இந்த ஃபெஸ்டிவலுக்கு, இந்த ஒரு சடங்கை செய்கிறதுக்கு, அவங்க அது எப்படி ஊரில் இருக்க எல்லா பெண்களையும் வரிசையாக நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் பேய் பிடிக்கும்னு ஒரு சடங்கை பண்ண முடியும், சாட்டையால் அடிக்க முடியும் அப்படிங்கிற
கேள்வி வந்தது. ஸோ இந்த பெண்கள் திருப்பி சேம் கான்செப்ட் இவங்களுக்கு புரியவே இல்லை இந்த ஆண்களுக்கு. ஏன்னா அது ஒரு வழக்கமாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு தான் பேய் பிடிக்குதுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அதை அவங்கள லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குனா எப்படி இருக்கும்? மேபி அந்த வலி அவங்க உணர்ந்தா அந்த சடங்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம். அப்படிங்கிறதுல தான் அவங்க இந்த பெண்கள் பிளான் பண்ணி அவங்கள அடிப்பாங்க. அதுதான். ஆமாம். நம்மளுடைய ரியாலிட்டியில் பெண்களுடைய எதிர்ப்புங்கிறது ஒரு அளவு தான் இருக்க முடியும். அது மெஜாரிட்டியான பெண்களுக்கு அவங்களுடைய குடும்ப வன்முறைகளோ அல்லது அவங்க சமூகத்தில் சந்திக்கிற வன்முறைகளுக்கோ அவங்களால நம்ம நினைக்கிற எதிர்வினை நம்மளால் ஆற்ற முடியாது இங்கே இருக்கக்கூடிய சூழலில். அதை நம்ம கதைகளில் இப்படி நிகழ்த்தி பார்க்கலாம், கவிதைகளில் நிகழ்த்தி பார்க்கலாம். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, பெண்களா ஆண்களுக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸும் சரி, தலித் பெண்களா அவங்க சாதியத்தையும் சேர்த்து அவங்க ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. இதன் மூலமா எழுத்தை கண்டடைகிற இடம் எந்த இடத்துல ஒரு தலித் உமனுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெசிஸ்டன்ஸ் த்ரூ ரைட்டிங். நிறைய ஃபார்ம்ஸ். ரைட்டிங் மட்டும்தான் நான் சொல்லலை, நீங்க எதுவுமே செய்யாம கூட ரெசிஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டூல்ஸ் தான், இதெல்லாம் கருவிகள் தான். ஸோ எழுத்து வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குது. எனி ஆர்ட் ஃபார்ம் அது வந்து நான் எழுத்துன்னு மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஒரு திருப்பி ஒரு நேரோ குரூப்புக்குள்ளே போயிடும். ஏன்னா எவ்வளோ பேர்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் அதை நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு அகடமிஷியனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஓவியராக இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் இதை பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ ரைட்டிங்லன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் இமேஜினேஷனில் ஆர்ட் ஃபார்மில் பண்ணும்போது அது இமேஜினேஷனில் பண்ணுறது தானே. ஸோ நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும், அது பாசிபிலிட்டிஸ் நிறைய வரும் அப்படின்றது. மற்றபடி ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு உயிராக இருந்தாலே போதும். இப்போ 2 பேருக்குமான கொஷின் என்னென்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு ஆப்ரெஸ்டு லைஃப்குள்ளேருந்து இருக்கப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பர்சனலான ஒரு அனுபவத்தை கொடுக்குற ஒரு விஷயங்களை எழுதுகிறப்போ நம்ம திரும்ப அந்த அனுபவத்துக்குள்ளேயே போகக்கூடிய அந்த ட்ராமாவை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி அதை எழுதுகிறப்போ அல்லது ஒரு ஆர்ட் ஃபார்மாக அதை கொண்டு வர்றப்போ திரும்ப அந்த ட்ராமாவை நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த இடத்துல நிறைய பிரேக் டவுன், ஒரு எமோஷ்னலாக நமக்கு ரொம்ப குழப்பங்களும் இருக்கும். இதை எப்படி நம்ம சர்பாஸ் பண்ணுறது, இதை எப்படி நம்ம கடந்து அந்த எனி ஆர்ட் ஒர்க் நீங்கள் சொன்ன மாதிரி, பட் குறிப்பாக இதில் நம்ம எழுத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசணுன்னா ரைட்டர்ஸ் பிளாக் வந்துடும். எனக்கு பர்சனலாக அது நிறையா வந்திருக்கு. ரொம்ப மோசமான சாதிய வன்கொடுமைகள் விழுப்புரத்தில் ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றதோ அல்ல அன்னைக்கு ஃபீல்டு ஒர்க் போயிட்டு வந்தாலோ அன்னைக்கே அந்த செய்தி எழுதணுங்கிற கட்டாயம் இருக்குது பேப்பரில் இருக்கனால. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கவே முடியாது. ரொம்ப அழுதுருக்கேன். எவ்வளோ பர்சனலாக அதை நம்ம கோத்ரூ பண்ணுறோம். நமக்கே நடக்கலைனாலும் வேற ஒருத்தவங்களுக்கு நடக்கிறப்போ சாலிடாரிட்டி மூலமாக நமக்கு அது நம்மளை எஃபெக்ட் பண்ணுது. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த எழுத்துக்குள்ளே அதை கொண்டு போகிறது, ஃபிக்ஷனல் ரைட்டிங்காக நான் கேட்குறேன். Yeah, so I'll take this first because ஏன் அப்படி இது சொல்கிறேன்னா, பிகாஸ் திஸ் இஸ் மை வே ஆஃப் ரைட்டிங், இஸ் மை வே ஆஃப் கத்தார்சிஸ். கத்தார்சிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பியூட்டிஃபுல்லாக. ஸோ அது என்னென்னா, இப்போ ஸோ மச் பென்ட் அப் எனர்ஜி இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வி ஆர் லிவிங் த்ரூ, நிறைய இடத்துல சைலன்ஸ்டாக தான் இருந்திருக்கும். ஐ கேன் சே நான் திரும்ப பேசின எத்தனை தடவை நான் திரும்ப பேசியிருக்கணும், அதை விட நான் பேசாமல் அமைதியாக இருந்தது தான் அதிகம். Right? So for me, how it turns out is when I'm silenced enough, when I'm being pushed enough to like be quiet, I want to go and all the pent up rage, right? I want to call it female rage, Dalit female rage. All of that is going to be going down on my notebook or my laptop because I want to write to somebody about it, right? Even if I'm not going to publish it, I have done it. So like I said, open mic poetries ellarum poirupinga nenikiren. Ipo it is a very good culture now. A lot of people are having small poetry clubs where they just come and perform a lot of poetry, like or stand up comedy or singing and mari nariya art
ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேசஸ்க்கு ஐ ஜஸ்ட் யூஸ் டு கோ அண்ட் பெர்ஃபார்ம் வெரி வெரி contradictory poetry about myself and my life and all of that, and it will make people in the room uncomfortable. Trust me, I have seen it in their faces. ஒரு ரூம்ல போய் திடீர்னு நீங்க வந்து ஒரு தலித் ஃபெமினிசம் பத்தி, தலித் விமென்க்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது உனக்கு தெரியுமா, நீ உன்னோட பிரச்சனை பத்தி சொல்றல்ல, இஃப் யூ ஆர் கோயிங் டு பி மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட், you're not including us, you're not including our struggles in your story, in your narrative, and we don't want you to recognize us and represent us. We will represent ourselves, because this is my narrative at the end of the day. So naane poitu oru poem edhu naane perform pandren, nee kelu, right? You, after you listen, it will make you uncomfortable, you will probably become quiet, or you'll come and have a dialogue with me. Isn't that what we're all doing here? We want to have discussions that are very powerful. We want to start a dialogical process here first, right? இந்த சர்க்கிளில் நம்ம பேசுறது இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிகாஸ் ஐ ஃபீல் வெரி ஒத்தென்டிக் ஹியர். பட் இதுவே வேற ஒரு சர்க்கிளில் போய் என்னோட ஃபெமினிசம் பற்றி, என்னோட இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் பற்றி, தலித் விமனை பற்றி நான் பேசும்போது, they sort of just ignore me. They just say caste is a thing of the past. We don't see all of that here, Charu. You just chill, cool. No, it's not cool. Right? That's what I would like to say. So அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேன்னா, it is cathartic for me to go and write down. My process is to express it in some way, whether it is poetry, whether it is a spoken word art, or whatever it is. So I believe that it is going to help us at the end of the day to process all of the emotions, all of the cultural, generational trauma that you're trying to break. And in this process, you're also going to make the human being next to you a little more compassionate towards you. Right? Like, you read what I write, and I know it is going to be sad. I always write sad stories, but it is going to make you a little more human. So read it. It's okay if you don't know anything about it. I have friends who are like, from the Savarna caste, and they have no idea that this is going on. Like, there is a thing called apolitical in Hinge profiles, like in dating sites that people use these days. There is an option called apolitical. I would like to say that. I'm like, what the hell is apolitical? Everybody is political. Everything is political. If you're going to take a stance that you're apolitical, that is political, right? So please don't, like, why are these dating sites, and why are these sites just using this word in the first place? Like, அப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறம் நான் போய் அவங்க கிட்ட என்னன்னு சொல்றது, இல்ல அவங்க கிட்ட என்னன்னு சொல்றது, நான் என்னோட காஸ்ட் பத்தி என்ன பேசுறது, ரைட்? ஸோ ப்ளீஸ் மேக் ஸ்பேஸ் ஃபார் மை ஆக்டிவிசம், ப்ளீஸ் மேக் ஸ்பேஸ் ஃபார் மை டயலாக், ப்ளீஸ் கிவ் மீ மோர் ஸ்பேஸ் ஃபார் மை ரெசிஸ்டன்ஸ். That's all. So, and writing is going to help me do that. So, yeah. சாரி, எழுதுறது வந்து எப்படி நம்மளோட ஓவர் கம் எமோஷன்ஸை. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, எந்த சமூகத்துல வந்து ஒடுக்குமுறை அதிகமா இருக்கோ அங்க வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு கதையாவது இருக்கும். அந்த கதையை எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அதை இன்னொருத்தருக்கு சொல்ல ட்ரை பண்ணும். இந்த சமூகத்துக்கு வந்து அது ஒரு லெசனாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த 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 துடிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரே அழுகை, ஓலம், சாவுகள், மரணங்கள் இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். என்னோடய காலேஜில் நான் எப்பவும் சொல்கிறது தான், மாஞ்சோலையில் தான் என் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ டெட் பாடிஸ், அவ்வளோ அழுகை, அவ்வளோ ஓலம். அது அந்த முதல் கட்டுரையை நான் எழுதும் போதே வந்து நான் அழுதுகிட்டே தான் எழுதுனேன். ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ரொம்ப எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலி என்ன நடக்குது. நம்ம அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்டேட் வயலன்ஸ் வந்து நம்ம நேரடியாக அது திருநெல்வேலியில் ஃபஸ்ட் டைம் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப அது எழுதவே முடியல, ஆனாலும் நான் அழுதுகிட்டே எழுதினேன். கடைசி அட்ராசிட்டி நான் ஃபைல் பண்ண கடைசி அட்ராசிட்டி வரைக்கும், அநேகமாக அது கச்சனத்தம்னு நினைக்கிறேன், அது வரைக்குமே நான் அழுதுட்டு தான் என்னால் எழுத முடிஞ்சுது. அதனால உங்களோட அந்த பாதிப்பு இருக்குல்ல, நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய ரத்தம் பார்க்குறோம் நம்ம, அந்த பாதிப்பு வந்து உங்களை இன்னும் இயங்க வைக்கணுமே தவிர அது நம்மளை முடக்கிடக்கூடாது. நம்ம வந்து ஐயோ நான் உடைஞ்சிட்டேன், அதே தான் பர்சனல் லைஃப்லையுமே. ஸோ எல்லாருக்குமே நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுறோம். இந்த அப்ரெஸ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வர மக்கள், பெண்கள் எல்லாருமே ரொம்ப கோத்ரூ பண்ணுறோம். அப்படின்னா அது நம்மளை எங்கேயுமே தடுத்துடக்கூடாது, நம்மளை இயங்க தான் வைக்கணும். எனக்கு
இதுதான். இது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இளம் தலைமுறையில இருக்கிறது என்னன்னா, அட்ராசிட்டி ரிப்போர்ட்டிங்கோ அல்லது சீரியஸான காஸ்ட் வயலன்ஸ் சார்ந்த எழுத்துக்கள் எழுதுறப்போ அவங்க ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறனால பிரேக் எடுக்கிறது ஒரு மென்டல் ஹெல்த்க்காக எடுக்கிறோங்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ எழுதவும் ஆள் கிடையாது. அப்போ இந்த கேப்பை வந்து நம்ம என்ன கான்ஃபிடன்ஸ் சொல்லி திரும்ப இதுக்குள்ள நம்மள எழுத வைக்கிறதுன்றதை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆக்சுவலி என்னன்னா வெளியில நமக்கு சப்போர்ட்டே இருக்காது. நமக்கு ஃபேமிலி குறிப்பா வந்து ஜேர்னலிசம் வர பெண்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம தான் வராங்க. ஏன்னா இந்த இந்த ஃபீல்டு மேல வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்து இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு. ஸோ ஆப்வியஸா ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட கம்பெனியில் நமக்கு மீடியா கம்பெனிஸ்குள்ளேயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்காது. நம்மளை தேத்துறதுக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட சோஷியல் குரூப் இருக்கும். பட் அது வந்து நீங்களே தான் என்ன கேட்டால் இண்டிவிஜுவலாக நீங்க என்ன பண்ணீங்க? நானே தான் என்ன செய்ய எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்போ வந்து எனக்கு ஏன்னா நான் எழுதுறது என்னன்னா கடுமையாக எல்லாரையும் நான் விமர்சனம் பண்ணி தான் எழுதியிருக்கேன். நான் ஆரம்பத்திலேருந்தே ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து நம்ம மார்க்சிஸ்ட்டுகள் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எங்கே மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மிஸ் பண்ணுற இடங்கள்ல தான் இந்த சாதி இந்த அத்தனை அநீதிகளும் வந்து சர்வைவ் ஆகிட்டே இருக்குன்ற புரிதல் வந்து என்னோட கெரியரோட பிகினிங்லேயே எனக்கு வந்துருச்சு. ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டோரியே நான் வந்து மாஞ்சோலை பண்ணிட்டு சரி தலித்துகள் வந்து இவ்வளோ அநீதிகளை எதிர்கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டோரிக்கு போனால் நான் அருந்ததியர்களை பற்றி எழுதுகிறேன், குதிரை வண்ணார்கள் பற்றி எழுதுகிறேன். ஸோ தலித்துகளுக்குள்ள உற்சாதி முரண்கள் இவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி அங்கேருந்து பெண்களை பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரிவுலையும் ரொம்ப கீழ்நிலையில் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பொலிட்டிக்கலாக நம்ம யாரையுமே விட்டு வைக்க முடியல அந்த டைமில். ஸோ எல்லாரையுமே வந்து விமர்சனம் பண்ணுறது தலித் முரசில் வந்து அது ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதுமே பயங்கர அது நீங்க ஒரு 10-12 பேர்ல எழுதியிருக்கீங்கல்ல ஒரே ஆள். ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பேர்ல எழுதுறதுக்கு இங்க ஒரு சிக்கல் இருக்கப்போ நீங்க ஒரு பர்டிகுலரா ஒன்று இருக்கும்லக்கா. நம்ம this you told to yourself to continue doing whatever you are doing. இல்ல அந்த பேர் எல்லாமே நான் சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு மெத்தடா தான் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் தான் இதை பண்ண வந்திருக்கேன். எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, எனக்கு முன்னாடி மீடியால யாருமே இதை பண்ணலன்றது. எனக்கு மாடலே இல்லை. நான் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் படிக்கணும்னா சுத்தமா எங்கேயுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வயலன்ஸ் பத்தி ஒரு அனாலிட்டிக்கலா எழுதணும், இல்லை ஒரு அட்ராசிட்டி பத்தி நான் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் படிக்கணும், டேட்டா எடுக்கணும்னா கம்ப்ளீட்டா நில் மீடியாவில் வந்து இல்லவே இல்லை. அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நான் வரேன். அப்போ எனக்கு ஒன்று தான் என்னோட நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இங்கே இந்த ஃபீல்டில் இருக்கணுங்கிறது ஒன்று தான். அதை வச்சு தான் நான் வந்து சேகரிச்சுட்டேன். ஏன்னா நான் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் எடுக்கலை. நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்னு யாரையாவது அமைப்போ இல்லை தனிநபர்களோ யார் ஃபேமிலியோ நீங்கள் எங்கே போனாலும் அது ஒரு கட்டத்தில் உங்களை கை விட்டுருச்சுன்னா நீங்கள் அப்படியே டவுன் ஆயிடுவீங்க. ஸோ சப்போர்ட் வந்து நீங்கள் நம்ம தான் நமக்கான சப்போர்ட். அந்த இண்டிபெண்ட் இது இருக்குல்ல, நம்மளோட ஒரு அற உணர்வு இருக்கும்ல, அதுதான் உங்களை இயங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ். ஏன்னா இங்கே நிறைய கண்ணு முன்னாடி இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நாம் வந்து இதை பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்கோம், பண்ணுறதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளை வந்து எழுத வச்சிரும். இப்போ என்னை வந்து நீங்கள் மீனா மயில்ங்கிற பேரில் எழுதுறீங்களா, அப்போ உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, நீங்கள் வந்து இங்கே சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் நிறைய பேர் கமலஹாசன் கூட அவ்வளோ ரோல்ஸ் பண்ணிப்பேன். அடுத்த இஷ்யூல பேர் மாத்திடுவேன். எனக்கு பேர் மேட்டர் கிடையாது. எனக்கு நான் ஏதோ ஒன்று என்னால் 2 பக்கம் எழுத முடிஞ்சாலும் ஐ வில் பி ஹாப்பி. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விதவிதமாக அவங்க யோசிக்கவே முடியாத பேர்லாம் வச்சிருப்பேன். திடீர்னு என்ன தோணுதோ, திடீர்னு லும்பினின்னு புத்தர் பிறந்த இடம் லும்பினிங்கிற பேரில் எழுதுவோம். இப்படி பல பேர் எனக்கு மைண்டில் வர எல்லா பேர்லையும் எழுதியிருக்கேன். ஸோ அது ஏன் அது பண்ணேன்னா அது என்ன நான் பண்ணிக்கிட்ட சர்வைவல் இதுதான். ஸோ அது நமக்கு எப்படி வசதி இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட சர்வைவல் இதை வந்து கண்டுபிடிச்சி நீந்தி கரையேறணும் அப்படின்றது தான்.
இப்போ இதுல அடையாளம் இருக்கு இல்லையா? நம்ம என்னவா இயங்குறோம் அப்படிங்கிறதுல. இப்போ தலித் பெண்களுக்கு நான் பார்க்கறது எப்படின்னா, நான் ஒரு தலித் வுமன் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வழி இருக்கு. இன்னொரு வகையில நம்ம சாதி ஒழிப்பு நோக்கி எழுதுறோம். நான் ஒரு ஆன்டி காஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழியும் இருக்கு. இதுல ஒரு சில இடங்கள்ல நம்ம தலித் ஐடென்டிட்டியை நிறுவ வேண்டிய தேவைகள் வருது. ஒரு சில இடங்கள்ல நம்ம ஆன்டி காஸ்டா இருக்க வேண்டிய தேவைகள் வருது. இந்த தேர்வை எப்படி பெண்கள், குறிப்பா இளம் பெண்கள் இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ்குள்ள எப்படி வர்றது? இந்த தேர்வை எப்படி செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் சாரு. ஓகே. நான் வந்து பெரிய சாதிய ஒடுக்குமுறை அனுபவம்லாம் எனக்கு இல்லை. அது வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாலாம் நடக்கலை. அது நான் ஹாஸ்டலில் வளர்ந்தேன் சின்ன வயசில் இருந்து. ரைட் ஃப்ரம் எல்கேஜியிலேருந்து எம்ஏ பிஜி முடிக்கிற வரைக்கும் நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஊரில் வாழ்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதானா இல்லை. ஆனால் சாதிய கொடுமையை அனுபவிக்காமல் அதை பார்க்குற ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஆனால் அது ஒரு இப்போ எங்கள் ஊரில் நான் பிறக்க நேர்ந்த ஊரில் இருக்கிற சமூகம் 2 பிரிவு இருக்கும். அதில் வந்து தலித்துகளுக்குள்ளேயே வந்து ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஒடுக்கிற ஒரு சூழல் இருந்தது. சாரி, கொஸ்டின் ஐடென்டிட்டி தலிதா அல்லது ஆன்டி காஸ்ட் எந்த இடத்துல எது? ஓகே, நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே தான் நான் இங்கே வந்தேன். நான் ஜேர்னலிசம் படிக்கும்போது தான் இந்த காசு இந்த விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி அதை பற்றின ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் என்னை வந்து எங்கேயுமே ஒரு சாதியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அனுபவம்லாம் இல்லை. ஊரில் நடக்கும்போதும் கூட அது சாதி பிரச்சனை தானோங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் லீவுக்கு தான் ஊருக்கு போவேன். ஸோ அது வந்து எனக்கு தெரியல. ஸோ தலித் முரசில் தொடர்ந்து இதை பற்றி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு புரிதல் வருது. அதை வந்து நான் கலெக்ஷனாக புக்காக போடும்போது ஐ கிளைம் மை செல்ஃப் இப்போ வரைக்குமே நான் வந்து ஒரு காஸ்ட்லெஸ் பர்சன் தான் நான் சொல்கிறேன். என்னோட புக்கோட டைட்டிலுமே கூட ஜாதியற்றவளின் குரல் அப்படிங்கிறது தான் நான் வச்சுருக்கேன். நான் அந்த ஐடென்டிட்டி, இப்போ ஐடென்டிட்டின்னு வரும்போது நான் ஒரு கட்டுரையை ரெஃபர் பண்ணி அதை சொல்ல விரும்புகிறேன். 2017 வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. தலித்துங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது. இது வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் அதை வந்து இன்டிமேட் பண்ணோம். ஏன்னா அது வந்து ஒரு பங்கஜ் மேஷ்ராம்னு ஒருத்தர் போட்ட வழக்கில் அவங்க வந்து அந்த வார்த்தை வந்து அஃபென்சிவாக இருக்கு, காயப்படுத்துது, அதனால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தப்போ அதை ஒட்டி நான் ஒரு ஆய்வு ஒன்று பண்ணேன். அந்த கட்டுரைக்காக நிறைய ஸ்டடி பண்ணப்போ இந்த பேர்களில் இருக்கிற சிக்கல், தலித்துகள் வந்து எவ்வளோ பேர்களை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பித்தப்போ அவர்னா எவ்வளோ பேர்கள் இருக்குது. சண்டாலா, நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி பல பேர்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சண்டாலான்னு சொல்கிறாங்க, அவர்னான்னு சொல்கிறாங்க, தாசான்னு சொல்கிறாங்க, பஞ்சமார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 10-15 பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஹரிஜன், காந்தி வந்து ஹரிஜன்ற பேரை வந்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் வந்ததுக்கப்புறம் டிப்ரெஸ்டு கிளாஸ், பேக்வேர்ட் கிளாஸ்லாம் பயன்படுத்தி அதில் வந்து ஷெட்யூல்னு ஒரு பிரிவை கொடுக்க, எல்லாரையுமே அவர் பேக்வேர்டுன்னு தான் கிளாஸிஃபை பண்ணுறாரு. அதில் வந்து அன்டச்சபிள்ஸ், அம்பேத்கர் வந்து அன்டச்சபிள்ஸ்ங்கிற வார்த்தையை வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாரு. ஸோ இதை தேடும்போது எனக்கு இது தலித்துங்கிற வேர்டை வந்து இவங்க நொறுக்கப்பட்டவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள்ங்கிற மீனிங்கில் வருது, இது ஏன் அஃபென்சிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னு தேடிட்டு நான் அந்த பிராமின் அப்படிங்கிற வார்த்தையை வந்து போட்டு சும்மா சர்ச் பண்ணேன். அப்போ அதுக்கு என்ன மீனிங் வந்து பொதுவாக கொடுக்கப்படுதுன்னு அப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் வந்து ஒரு மீனிங் இருந்தது. சமூக பண்பாட்டு ரீதியாக உயர்ந்தவர்கள் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் நீங்க வந்து எப்படி சமூக பண்பாட்டு ரீதியா அவங்களே தானே எழுதியிருப்பாங்க. அதுதான் அவங்க ஆளுங்களை வச்சுதான் எழுதிருக்கு. இது ஏன் யாருமே கொஸ்டின் பண்ணலன்னு வந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஒரு ரிசர்ச் பண்றோம்னா எல்லாத்தையும் சேர்த்து பண்ண. நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில போய் திருப்பி ஒயிட் பீப்புள்னு போட்டு பார்த்தேன். அவங்க வந்து உலகையே கட்டி ஆண்டவங்க, எல்லாரையும் அடிமைப்படுத்தின ஒரு சமூகமா இருந்தா கூட அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு உயர்ந்தவர்கள் அப்படின்லாம் போடல. ஸோ திருப்பி பிளாக் பீப்புள் போட்டேன். அப்புறம் நீக்ரோங்கிற வார்த்தையை போட்டு தேடினப்போ அது அஃபென்சிவ்னு வருது அதில். அதுக்கப்புறம் நீக்ரோ அதை பற்றிலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணப்போ தான் இந்த அஃபென்சிங் வேர்டுங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நேம் பாலிடிக்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரில் அந்த கட்டுரை எழுதுகிறேன்.
அது வந்து ரொம்ப விரிவான கட்டுரை அது. ஸோ அதில் எழுதுனதுக்கு அப்புறம் என்னாச்சு, அது நிறைய அந்த டைமில் அதை கொஞ்சம் டிபேட்லாம் ஆச்சு அந்த ஆர்டிக்கிள் எழுதும்போது. ஸோ நீங்கள் வந்து தலித்துங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டைட்டிலே கொஞ்சம் இருக்கும். தலித்துங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் பிராமின் உட்பட 6000 சாதி பெயர்களையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த டைட்டில் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள், இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இந்த விஷயங்கள்லாம் நான் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த நாட்டோட ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை காயப்படுத்துகிற முதல் சொல்லுங்கிறது பிராமின் தான். அஃபென்சிவ். அப்போ நீங்கள் அதை வந்து அஃபென்சிவ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுந்தேன். அதே மாதிரி தான் எல்லா சாதி பெயர்கள். நீ வந்து நான் சாதி பெயர் போடாமல் இருக்கணும், சர்நேம் என்ன பாலிடிக்ஸ்னா நான் போடாமல் இருந்துப்பேன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் போடாமல் இருந்துக்கலாம். பட் ஒரு ஆதிக்க சாதி வந்து நான் அந்த பேரை போட்டுக்கிட்டாங்க, ஒரு தீக்ஷித்தோ ஒரு ஒரு கவுண்டரோ ஏதோ ஒரு பேரை வந்து பின்னாடி போட்டுக்கிறாங்க அப்படின்னா அது அது என்னை காயப்படுத்தும். நான் போடுறது மட்டும் என்ன காயப்படுத்தாது, நீ உன் பேரை போட்டுக்கிறேல்ல, அப்போ நீ ஏன் அதை போடுற அப்படின்னா நீ உன்னோட உயர் சாதி ஆதிக்க சாதி ஐடென்டிட்டியை வந்து நீ காமிக்கிற. ஓகே, அதுதான் என்னை காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை போச்சு. ஸோ என்னன்னா இந்த தலித் ஐடென்டிட்டி இதுக்கப்புறம் ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. நான் புக்கில் வந்து அதை தொகுத்தேன், என்னோட இதற்கு பெயர் தான் பார்ப்பனியம் நூலில் வந்து அதை தொகுத்தப்போ நான் போய் செக் பண்ணேன் திருப்பி. அது அந்த டைமில் நிறைய பேசப்போச்சு, டிஎம் கிருஷ்ணாலாம் அதை பற்றி பேசினார். அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் லெவலில் அதை டிஸ்கஷன் போனதுக்கப்புறம் அதில் நான் குறிப்பு போட்டிருக்கேன். அந்த கட்டுரையாக புக்கில் தொகுக்கும் போது இந்த மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் இதை நீக்கிட்டாங்க. அந்த அந்த இது ஆமாம், இந்திய சாதிகளுள் ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த ஐடென்டிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது ஆரம்பத்துல இருந்து. நீங்க வந்து எஸ்சி இந்த மாதிரியான அஃபென்சிவ் வேர்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஒரு ஷெடியூல்னு கொண்டு வந்தா அவன் எஸ்சி பையன் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து எஸ்சி பொண்ணு அப்படின்னு சொல்லி அதையே ஒரு சாதி பேரா மாத்துறாங்க. ஸோ இப்போ தலித்துன்னு கொண்டு வந்தாங்கன்னா அதையும் வந்து ஓகே இவங்கெல்லாம் வேற நம்ம வேற அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்றதுனால நான் ப்ராக்டிசிங் புத்திஸ்ட். ஸோ ஐ கால் மை செல்ஃப் அண்ட் ஆன்டி காஸ்ட் ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு. அது என்னோட பர்சனல் சாய்ஸ். ஓகே, ஏன்னா அது நான் சொல்லும்போது நான் எல்லாரையும் அதுக்குள்ளே இழுத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த ரெசிஸ்ட் பண்ணுறது வந்து இந்த சாதி அமைப்புக்கு எதிராக எழுதுறது இயங்குறது வந்து நான் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்க இந்திய சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருக்கும் அந்த சாதியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆன்டி காஸ்ட்டாக வரணும். ஆன்டி காஸ்ட்னு வரும்போது நீங்கள் எல்லாரையுமே உள்ளே கொண்டு வர முடியும், யார் வேணாலும் எழுத முடியும். ஸோ அந்த ஐடென்டிட்டியும் தேவைப்படுது. இரண்டுமே ஆமாம், நீங்கள் வாழ்வியல் பண்பாடுன்னு வரும்போது இந்த இதை எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு எஸ்கேப், மற்றவங்கள வந்து இதை கமிட் பண்ண வைக்காமல் ஒரு எஸ்கேபிசம் மாதிரி ஆகுது. அப்படிங்கிறதுனால தான் நான் முத்துவோட புக்கில் எழுதின அந்த முன்னுரையிலையும் அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆன்டிகாஸ்ட் லிட்ரேச்சருங்கிற கேட்டகரி ஒன்று உருவாக்கப்படணும், அதுக்குள்ள வந்து எல்லாரையும் கமிட் பண்ண வைக்கணும். ஏன்னா ஒரு பிரிவு வந்து சாதிய அட்டூழியங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆதிக்க சாதி குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே தான் நிறையா இருக்குது. இவ்வளோ பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க, அந்த சாதியை மென்ஷன் பண்ணி எழுதுறதே இல்லை. அதை நான் குலச்சிங்க காவு கதை இல்லை, சாதினால அந்த பெண்கள் ஆதிக்க சாதி பெண்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்குன்னு நான் எழுதினேன். இதெல்லாம் நீங்கள் தான் எழுதியிருந்துருக்கணும். ஆக்சுவலி நீங்கள் தான் அனுபவிக்கிறவங்க அதை வந்து எழுதணும். ஒரு ஜெண்டராக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எழுதுறவங்க, பாலின ரீதியாக கஷ்டப்படுறேன்னு எழுதுறவங்க சாதி தான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எழுதாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி விடணுன்றது தான் என்னோட அந்த ஆன்டிகாஸ்ட் ஐடென்டிட்டி, அந்த லிட்ரேச்சர் அந்த வகைமையில் வந்து உருவாக்கப்படணும் இலக்கியங்கள் அப்படிங்கிறது. Yeah, I think I completely agree when we say it is important for non-Dalits also to be casteless, right? And there are many forward circles. I've come across many forward circles at workspace, in all of these social work organizations and all. What they do is avungalukku oru safe space avanga create pannipanga. Avungalukku oru safe inclusive space create பண்ணி வெச்சுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேசுறது மூலமாக மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகும். இப்போ எப்படி நம்ம ஹெச்ஆர் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட கார்பரேட்ஸ்லாம்
ஒரு மேன் வந்து ஒரு விமனை பார்த்து ஒரு காமெண்ட் பண்ணா which is considered sexual assault and which is not considered harassment அந்த மாதிரி இருக்கு இல்லையா. So likewise there are many safe spaces emerging these days and it is so beautiful to see how forward people are becoming. So this is where I want to see what Paulo Freire says is, when you say I want to humanize the mass, you're also including your oppressors. They are also dehumanized because they are dehumanizing you. நீ இன்னொருத்தவங்களோட மனிதத்துவத்தை எடுத்துக்கிறது மூலமா நீயே ஒரு மனிதனே இல்லாம மாறிடுற. ஸோ மை ஐடியா இஸ் டு நம்ம 2 பேரையுமே எஜுகேட் பண்றது தான். அம்பேத்கர் சொல்றாரு இல்லையா, எஜுகேட் எஜுகேட் ஆர்கனைஸ், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கும் சேர்ந்து நான் என்னோட சென்சிட்டிவிட்டி, ஐ வாண்ட் டு சென்சிட்டைஸ் தெம் ஆன் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, வாட் சார்ட் ஆஃப் சென்டென்சஸ், ஈவன் இன் ஸ்மால் கான்வர்சேஷன்ஸ், வாட் சார்ட் ஆஃப் சென்டென்சஸ் offend me. ரைட், ஒஃபென்சிவாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. உங்களோட சர் நேம் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அது எந்த ஃபேமிலி நேம், உங்களோட சர் நேம் வந்து ஃபேமிலி நேம் கிடையாது, அவங்க அப்பா அம்மாவோட பேரா, இந்த மாதிரி கேட்குறது எல்லாமே it is because of the cultural divide, right? Let's just celebrate each other's culture. If you are going to have a Sharma or Agarwal or whatever, like let's celebrate each other's culture. You just don't try to oppress me because of my surname, right? Let me also exist alongside you. அப்படின் நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் காஸ்ட்லெஸ்ஸாக அவங்களோட ஃபார்வர்ட் திங்கிங்கை இம்ப்ரவைஸ் பண்ணுறது நம்மளோட டியூட்டி. That is why I want to write for them as well, right? For the oppressors as well. So இதில் என்னன்னா, நான் NWMI மீட்டிங் ஹைதராபாத்தில் நடந்தது, ஜேர்னலிஸ்ட். அதில் நடந்தப்போ நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் இந்த ரெப்ரசன்டேஷன் தொடர்பாக. அப்போது அங்கே விமன் ஜேர்னலிஸ்ட் தான். யாருக்குமே வந்து நான் அந்த ஸ்பீச் கொடுத்தேன்னா இப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்னாங்க ஜேர்னலிஸ்ட். ஆமாம், எல்லாம் முக்கியமான எல்லா ஜேர்னலிஸ்டும் பின்னாடி ஒரு சௌத்ரி சரணேம். அதே அந்த ஆர்டிகிள் வந்து யாரை காயப்படுத்திச்சோ இல்லையோ, நிறைய அப்பர் காஸ்ட் சவர்ணா உமன் அந்த பேர் சர்நேம் பின்னாடி போட்டிருக்கிறது வந்து ஆக்சுவலி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப இழிவு. நீங்கள் உங்கள் சர்நேமை பின்னாடி போட்டுக்கிறதுங்கிறது, ஏன்னா அந்த சாதி அமைப்போட முதல் விக்டிமே அவங்க தான். ஆனால் அது புரியாமல் அவங்க வந்து பின்னாடி ரொம்ப பெருமையாக போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் குரூப்லேயே அவங்க தான் வெல் எஜுகேட்டட், நிறைய சமூக விஷயங்களை கண்ணை திறந்து பார்க்குறவங்க. அப்படின்னாலும் ஒரு இந்த பிரச்சனை, இந்த காஸ்டிசம் இதை பற்றி நான் பேசும்போது கீழே வந்து எப்படி இதை நாங்கள் எல்லாம் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உங்களையே பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில். இது ஏன் ரொம்ப ஒரு மோசமான விஷயம்னா, அந்த குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா நியூஸ் ரூம்ஸில் இன்னைக்கு என்ன ஹெட்லைன் வரணும்னு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு மீட்டிங். அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி. நம்ம வந்து அம்மாக்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை நம்மளோட அதர் நாத்தனார்கள் மாமியார்கள் எல்லாரும் நம்மளை ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு யோசிங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன, அது சாதியிலேருந்து வர்றது தான். இப்படி தான் நீ இயங்கணுன்ற ஒன்றை வந்து காலங்காலமாக அவங்களுக்கு வந்து அது ஃபீட் பண்ணப்படுது. அதை பார்க்காம இவங்க வந்து ஜெண்டராக மட்டுமே தன்னை உணர்ந்துட்டு இது வந்து பாலின ஒடுக்குமுறை தான், என்ன இதை பண்ணாத, எனக்கு வந்து ஏன் உனக்கு திருமணத்தில் சாய்ஸ் இல்லை. இன்றைக்கும் வந்து வெறும் 5% தான் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னா பெண்கள் காலே எடுக்கலை இது வரைக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை அது ஒன்று போதும். அந்த இங்கே எவ்வளோ ஒடுக்குமுறை வந்து இருக்குது, அந்த 5%க்குள்ளே நடக்கிறது தான் வந்து இந்த ஆணவ படுகொலை விஷயங்கள்லாம். ரீசெண்டாக அந்த அருள்மொழி வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் போச்சுல்ல, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அது ரோட்டில் நிறைய வண்டி போகும், அதில் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகும், அதுதான் வந்து ஆணவ படுகொலைன்னு இவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருந்ததில்ல. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எவ்வளோ வந்து சமூக பற்றின ஒரு புரிதலே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்குது அப்படின்றது. காதல் திருமணமே இங்கே நடக்கலை. ஐ மீன் சாதி மறுப்பு திருமணங்களே இங்கே நடக்கவே ஆரம்பிக்கலை. இன்னும் வெறும் 5% வந்து நம்ம பிளைண்டாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சில ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் 3% தான். இப்போ அது ஒன்று தான் சாட்சி இங்கே வந்து. ஏன்னா அம்பேத்கர் வந்து அகமண முறையில் தான் வந்து வலியுறுத்தி சொல்கிறாரு. அகமண முறையில் பெண்கள் ஒடுக்கப்பட்டு அதன் வழியாக தான் சாதி நிறுவப்படுது அப்படிங்கிறது. அந்த விஷயத்தையே நாம் இன்னும் ஒரு 30-40% கூட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இந்த 75 வருஷம் இந்த சமூகத்தில் வாழ்ந்திருக்கோம், இவ்வளோ விஷயம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து வெறும் 5%, அதை பற்றின புரிதலே இவங்களுக்கு யாரும் இல்லை. அதில் நாம தான் ஒடுக்கப்படுறோம். நமக்கு இன்னும் கல்யாணத்துலேயே தேர்வு இல்லை. இப்போ இவங்கெல்லாம் என்ன கற்பனை, என்ன இந்த ஜென்ரேஷன் இல்லை எனி ஜென்ரேஷன் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம விரும்புகிற படிப்பை படிக்க வைக்கிறாங்க,
இன்ஜினியரா படிச்சுக்கோ, டாக்டர்னா ஆயிக்கோ, கலெக்டருக்கு ஆகணுமா ஆயிக்கோ, வெளிநாடு போகணுமா போய்க்கோ. ஆனா மாப்பிள்ளை மட்டும் நான் பார்க்குறேன். வீட்ல நல்ல மாப்பிள்ளை பார்த்து வைப்போம் உனக்கு நீ ஈக்குவலா. வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினேன்னா உனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மாப்பிள்ளை பார்ப்போம். அதுதான் அந்த கல்வி தகுதியும் அந்த பொருளாதார சம்பாத்திய தகுதியும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அந்த தகுதிக்கு ஏற்ற வரன் பார்க்கறதுக்கு தான் உனக்கு பயன்படுதுங்கிற ஒரு சாதாரண உண்மை, சிம்பிளான விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம இவங்க வந்து அந்த ஒரு என்ன இந்த சுத்தி சுத்தி செக்கு மாடு மாதிரி இவங்க இந்த ஃபேமிலி சிஸ்டம்குள்ளேயும் சாதி அமைப்புக்குள்ளேயும் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இறுதியாக we are closing. ஒரே ஒரு கேள்வி, பட் ஒரு 2 words 1-2 wordsல மட்டும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். why women, தலித் women should write? ஏன் வந்து தலித் பெண்கள், குறிப்பா இப்போ இருக்க இளம் பெண்கள் எழுதணும்? இவ்வளோ நேரமா அது ஒரு வரி இல்ல இல்ல, இப்போ வந்து அந்த ரீல் டக்குன்னு அதை இதை கட் பண்ணி போட்ட ட்ரெண்ட் ஆயிடும். ஏன் எழுதணும் அப்படின்னா, இவ்வளோ நேரம் சொன்னேன். சரி, ஓகே, 2 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எழுதுறதன் மூலமாக நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுறீங்க. சும்மா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்கள் வந்து அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம், எதாவது செய்யுங்களேன். ஏன்னா இங்கே வந்து இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாசிக்கிறாங்க, சரி, எழுதக்கூட வரும், ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு 50 வேர்ட்ஸில் முடிச்சிடுறேன். எல்லாரும் ஃபேஸ்புக்கில் வந்து எழுதுறாங்க. இந்த சமூக அநீதிகள் குறித்தெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 10 லைன் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த 10 லைன் எழுத வர்றதுனாலே யூ கேன் ரைட் அப்படிங்கிறது தான். ஓகே, உங்களுக்கு ஒரு 10 லைனை நீங்கள் இன்னும் அப்படியே டபுள் பண்ணி ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கிள். இது எதுவுமே இந்த முகநூல்லையோ இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுற எதுவுமே ஒரு வரலாற்று ஆவணம் ஆக போகிறது கிடையாதுங்கிறத நம்ம மைண்டில் பதிச்சு வச்சுக்கணும். எக்ஸாஸ்ட் ஆகாதீங்க. திருப்பி நம்ம ஃபேஸ்புக்லேயே எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எக்ஸாஸ்ட் ஆயிரும். உங்களால் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுனாலே எம்டி ஆயிரும், மைண்டு காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் இமோஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு படைப்பாக ஒரு நீங்கள் அதுக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் கட்டுரை எழுத முடியுது, நான் ஃபிக்ஷன் எழுத முடியுதுன்னா நான் ஃபிக்ஷன் எழுதலாம், ஃபிக்ஷன் எழுத முடியுதுன்னா ஃபிக்ஷன் எழுதலாம். ஆட்டோபயோகிராஃபி இல்லை, எனக்கு ஒரு கதை இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எழுதுங்க, எதையாவது எழுதுங்க. ஆனால் முகநூலில் எழுதாதீங்க. நல்ல வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி 2 பக்கத்தில், ஒரு பக்கத்தில் ஆரம்பிங்க, 2 பக்கத்தில் ஆரம்பிங்க. அது அப்படியே தொடர்ந்து போகும். அப்புறம் கன்சிஸ்டன்சி இன் யுவர் ஒர்க் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இப்படியே வந்து இந்த ஏதோ ஜேர்னலிஸ்ட் மாதிரியே வந்துட்டு அப்படி ஓடிடுவாங்க. ரைட்டர் மாதிரியே வந்துட்டு கொஞ்ச நாள் இப்படி சுற்றி இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க, அப்படியே வேற எங்கேயோ ஓடி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம 25 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பேர் ரொம்ப ஆர்வமாக நம்மக்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க நானும் எழுதணும்னு சொல்லி. இப்போ அவங்களெல்லாம் காணோம். எங்கன்னு பார்த்தா சமூக ஊடகத்தில் போராளிகளாக சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபீல்டில் பார்க்குற வேலை தாங்க வேலை. இதை எல்லாருமே இங்கே யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் ஃபீல்டில் எதையாவது ஒன்று உருப்படியாக பண்ணிவிட்டு, இல்லை நிஜத்தில் எதையாவது ஒன்றை பண்ணிவிட்டு வர்ச்சுவலாக எழுதுறீங்க, அந்த மாதிரி நான் பண்ணினேன்னு போடுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான்லாம் என் சென்னிலம் புக்கை வந்து அதில் போட்டேன். இந்த மாதிரி இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கேன்னு போடலாமே தவிர புக்கையே அதில் எழுத ட்ரை பண்ணிங்கன்னா நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபீல்டு பாருங்கள், சுற்றி பாருங்கள். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்குள்ளேயும் கதைகள் இருக்குது, வெளியிலையும் கதைகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் நிஜமாக எழுதணும், வெர்ச்சுவலாக எழுதக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் சாரு. Yeah, so 2-3 words நிறைய சொல்லிட்டாங்க and I'm very happy to take your advice also. Thank you so much. But apart from that, I want to say from my perspective, because I'm not in any position to give you all advice, but I think I write to assert my dissent. Whatever you're trying to silence, I want you to hear it. I want to write everywhere you go. There will be some book, there will be some poetry, there will be some performance everywhere you go about us, and you just have to sit and watch it. Even if it makes you uncomfortable, even if you're going to sideline us, you're just gonna have to be there, stay there until it changes inside your mind that this is normal, right? So உங்களை மாற்றத்துக்குள்ள கொண்டு வர வரைக்கும் என்னுடைய எதிர்ப்பை வந்து நான் எழுத்து மூலமா பதிவு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சாரு, தேங்க்யூ தோழர் ஜெயராணி, அண்ட் தேங்க்யூ நீலம், தேங்க்யூ வாசுகி பாஸ்கர் தோழர், தேங்க்யூ தோழர் ரஞ்சித். எல்லாருக்கும் இந்த செஷன் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.